Good morning, students. Today we will discuss the topic anti-colonial movements, birth of nationalism. அதாவது காலனி ஆதிக்கத்துக்கு எதிர்ப்பு இயக்கங்களும் தேசியத்தின் எழுச்சியும் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோன்னா த கிரேட் ரிபல்லியன் ஆஃப் 1857 நடந்த மாபெரும் புரட்சி பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஹோம் ரூல் மூமெண்ட், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்படுதல். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைஸ் ஆஃப் நேஷனலிசம்ஸ். இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி 19th செஞ்சுரியில் வந்து எஜுகேட்டட் இண்டியன்ஸ் அப்படின்னு ஒரு கல்வி கற்ற இந்தியர்கள்லாம் சேர்ந்து ஒரு புதிய சமூகம் வந்து மக்களிடையே வந்து உருவாகுச்சு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா தேசிய அரசியல் குறித்து விழிப்புணர்வு அவங்கள்ட்ட ஏற்பட்டுச்சு. இப்போ இவங்க வந்து பல்வேறு பிரச்சாரங்கள் மூலமாக நேஷனலிசம், வேரியஸ் டெமோக்ரஸி அஸ்பிரேஷன், அதாவது வெவ்வேறு கருத்துக்களை என்ன பண்ணாங்கன்னா சமூகம் தேசியம் பற்றி வெவ்வேறு கருத்துக்களை ஜனநாயகம் பற்றி வெவ்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த முக்கியமான பணிகளை தான் இவங்கெல்லாம் பண்ணாங்க. மக்கள்கிட்ட வந்து குடியுரிமை, நாடு பற்றிய கருத்து, குடியியல் சமூகம், ஹியூமன் ரைட்ஸு, ஈக்குவல் பிஃபோர் லா, ஈக்குவாலிட்டி, டிஸ்டிங்ஷன் பிட்வீன் கவர்மெண்ட் அண்டு ப்ரைவேட், அதாவது தனியார் மற்றும் அரசு நிறுவனங்கள் பற்றி புரிதல், சாவர்னிட்டி, இறையாண்மை, டெமோக்ரஸி, இது மாதிரி விஷயங்களில் வந்து புது மாடர்ன் திங்கிங், அதாவது புது எண்ணங்களெல்லாம் அவங்க தெளிவுபடுத்தினாங்க மக்கள்கிட்ட. அப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளரிஷிங் பிரிண்ட் மீடியா போத் வெர்னாக்குலர் அண்ட் இங்கிலீஷ், அதாவது வட்டார மொழி மற்றும் ஆங்கிலங்களை அச்சு ஊடகங்களின் வளர்ச்சி, இதன் மூலமாக என்ன பண்ணாங்க, அவங்களுடைய கருத்துக்களை வந்து பரப்புனாங்க. அதாவது இவங்க வந்து இந்த எஜுகேட்டட் இண்டியன்ஸ் வந்து எண்ணிக்கையில் ரொம்ப குறைவாக இருந்தாலுமே தேசிய அளவில் பார்த்திங்கன்னா அகில இந்தியா முழுவதும் தொடர்பு ஏற்படுத்தி அவங்களுடைய கருத்துக்களை பரப்பக்கூடிய திறமை பெற்றிருந்தாங்க. இவங்க வந்து லாயராக இருந்தாங்க, ஜேர்னலிஸ்டாக இருந்தாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாங்க, டீச்சர்ஸாவோ டாக்டர்ஸாவோ பணியாற்றினாங்க. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், ஈஸ்ட் இந்தியா ஆர்கனைசேஷன், மெட்ராஸ் மகாசன சபா, புனா சர்வஜனிக் சபா, பாம்பே பிரசிடென்சி ரெசிடென்ஸ் அசோசியேஷன், இது மாதிரி பல அரசியல் அமைப்புகளை ஏற்படுத்தினாங்க. அவங்க நிறைய அமைப்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக மக்களுக்கு வந்து தேசிய கருத்துக்களை பரப்புனாங்க. அதே பாருங்கள், இங்கிலீஷ் எஜுகேஷன், ஆங்கில கல்வியை கற்று மேற்கத்திய கருத்துக்கள் பற்றி சிந்தனையும் அவங்க நவீன மதிப்புகள் மற்றும் நிறுவனங்களில் வலுவான நம்பிக்கையும் கொண்ட இந்தியர்கள், அதாவது இங்கிலீஷ் எஜுகேஷன் படிச்சிருந்தாங்க, மேற்கத்திய கருத்துக்கள் பற்றி சிந்தனை உருவங்களாக இருந்தாங்க. அந்த நிறுவனங்கள் வந்து வலுவான நம்பிக்கை உடைய இந்தியர்கள் வந்து அவங்களுடைய கனவு எல்லாம் என்னென்னா நம்மளுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கணும், பிரிட்டிஷ்காரர்களுக்கு அகென்ஸ்டாக போராடன்றது அவங்களுடைய எண்ணமாக இருந்துச்சு. உங்களுடைய கனவுகளெல்லாம் நசுக்கும் வகையில், அதை தவிடுபடுவாக்கக்கூடிய வகையில் வந்து தங்களுடைய கொள்கையிலே ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, புதுசாக நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் 19th செஞ்சுரியோட லேட்டர் ஹாஃபில் கடைசி பகுதியில் வந்து மக்களிடையே ஏற்பட்ட தேசிய எழுச்சி வந்து இந்தியாவில் வந்து கடந்த கால சிறப்புகளையும் பெருமைகளையும் கொண்டு வரக்கூடிய நோக்கத்தில் வந்து அழகாக மக்களிடையே வந்து வேரூன்று ஆரம்பித்து தேசப்பற்றை உருவாக்குச்சு. அதோடு இல்லாமல் சமய மற்றும் கலாச்சார அடையாளங்களும் இதுக்காக பயன்படுத்தப்பட்டாங்க. எக்கனாமிக் கிரிட்டிக் ஆஃப் காலனியலிசம்ஸ், அதாவது காலனி ஆட்சி பற்றி பொருளாதார விமர்சனம். காலனி ஆட்சி பற்றி பொருளாதார விமர்சனத்தை வந்து தொடக்ககால இந்திய தேசியவாதிகள் வந்து முக்கியமாக என்ன பண்ணாங்க, அதை விமர்சனம் பண்ணுறதுல முக்கியமாக அவங்க பங்காற்றினாங்க. இந்தியாவில் வந்து பொருளாதார ரீதியாக வந்து கட்டுப்பட்டு இருந்துச்சு. எப்படின்னா பிரிட்டனுடைய தொழிற்சாலைகளுக்கு வந்து மூலப்பொருட்களை அனுப்பக்கூடிய ஒரு நாடாக மட்டும்தான் இந்தியா இருந்துச்சு. அதே சமயம் ஒரே நேரத்தில் பிரிட்டிஷாரின் மூலதனத்தை முதலீடு செய்யவும், பிரிட்டிஷ்காரங்களுடைய உற்பத்தி பொருட்களை கொண்டு சேர்க்கும் ஒரு சந்தையாகவும், அவங்களுடைய மூலதனத்தை நம்மளோட இண்டஸ்ட்ரீஸில் உற்பத்தி பண்ணாங்க. அதே சமயம் உற்பத்தி பண்ண பொருளை வந்து கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய சந்தையாகவும் தான் இந்தியா இருந்துச்சு. இந்தியாவுக்கு எந்தவித ஆதாயமே கிடையாது. இந்தியாவிலேருந்து பிரிட்டனுக்கு தொடர்ந்து அவங்களுடைய வளங்கள் வந்து பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. பரிமாற்றம் செய்யக்கூடிய காலனி தான் ஆங்கில ஆட்சியின் கீழே வந்து பொருளாதாரம் இருந்துச்சு. இதுதான் வந்து வளங்களின் சுரண்டலாக, அதாவது ட்ரெயின் ஆஃப் வெல்த், நம்மளுடைய வளங்கள்லாம் சுரண்டுதல்,
வளங்களை சுரண்டு பிரிட்டனுக்கு வந்து கொண்டு போனாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி, ஜஸ்டிஸ் ரானடே மற்றும் ரமேஷ் சந்திர தத் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா காலனி ஆட்சியின் கீழ் பொருளாதாரம் பற்றி இந்த விமர்சனம் பண்ணாங்க. இந்தியா வந்து அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக அடக்கி ஆள்றது தான் பிரிட்டிஷாரின் வளர்த்துக்கு அடிப்படையானது அப்படின்றது வந்து அவங்க தெளிவாக உணர்ந்தாங்க. அதனால் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு காலனி ஆதிக்கம் தான் முக்கிய தடையாக இருக்குது. இப்போ காலனி ஆதிக்கத்தை நீக்கிட்டோம்னா நம்ம இந்த பொருளாதார தடைகள்லாம் நீங்கிரும் அப்படின்னு சொல்லி அவங்க உணர்ந்தாங்க. அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மெத்தட்ஸ், அதாவது குறிக்கோள்கள் மற்றும் வழிமுறைகள் என்னென்னா, ஒரு அகில இந்திய அமைப்பை உருவாக்க விரும்பினதுனால தான் 1885 வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவாச்சு. பாம்பே, மெட்ராஸ், கல்கட்டா ஆகிய 3 மாகாணங்கள்லையும் அரசியல் ரீதியாக என்ன பண்ணாங்கன்னா தீவிரம் காட்டிய கல்வி பெற்ற இந்தியர்கள் இருந்தாங்க. அரசியல் ரீதியாக அந்த 3 பகுதியிலையுமே ரொம்ப தீவிரமாக எஜுகேட்டட் இந்தியன்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக சேர்ந்து தான் என்ன பண்ணாங்க, அவங்களோட முயற்சியின் காரணமாக தான் இந்திய நேஷனல் காங்கிரஸ் உருவாச்சு. இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாச்சு. இதுக்கு முக்கியமாக அவருடைய சேவைகள்லாம் செஞ்சவர் யாருடைய முயற்சினால் உருவாகுச்சுன்னா ஏஓ ஹியூம், ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் அப்படின்றவர். இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட முதல் தலைவர் யாருன்னா WG பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி இருந்தார். 1885 டிசம்பர் 28 தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோடைய ஃபஸ்ட்டு செஷன் நடந்துச்சு. தேசிய ஒற்றுமை குறித்து உணர்வுகளை ஒருங்கிணைக்கிறது தான் காங்கிரஸோடைய ஆரம்பகால முக்கிய குறிக்கோள்களில் ஒன்றாக இருந்தாலும், அதாவது தேசிய ஒற்றுமை குறித்து உணர்வுகளை எல்லாம் ஒருங்கிணைக்கிறது தான் அவங்களுடைய முக்கிய நோக்கமாக இருந்தாலுமே, பிரிட்டிஷ்காரங்களுக்கு என்ன பண்ணாங்க, விசுவாசமாக நடந்து கொள்வதாக வந்து உறுதியளித்தாங்க. பிரிட்டனிடம் மேல்முறையீடு செய்கிறது, மனுக்களை கொடுக்கறது, அதிகார பரிவு, அதாவது டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், இது எல்லாமே வந்து ஆங்கில அரசு உருவாக்கின அரசியல் சாசன சட்டத்துக்கு உட்பட்டு தான் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் காங்கிரஸ் பின்பற்றினாங்க. சில முக்கியமான கீ பாயிண்ட்ஸ். சம் ஆஃப் த கீ டிமாண்ட்ஸ் வேர் த ஃபாலோயிங். சில முக்கிய கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னது, மாகாணங்கள் மற்றும் மத்திய அளவில் சட்ட மேலவைகளை உருவாக்குவது, அதாவது கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அட் ப்ராவின்சியல் அண்ட் சென்ட்ரல் லெவல். சட்ட மேலவை, இப்போ எல்லா சட்டக்கீழே வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, தமிழ்நாட்டில் அது மட்டும்தான் இருக்குது. மேலே அப்பர் ஹவுஸ்க்கு பேர் என்னென்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதை உருவாக்குறது போத்து மாகாணங்களையும் சரி சென்ட்ரல் லெவல்லையும் சரி. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் இன் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது இந்த சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறது. அடுத்தது பாருங்கள், செப்பரேட்டிங் ஜுடிஷியல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது நிர்வாகத்துறையிலேருந்து நீதித்துறையை வந்து பிரிக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா, ரிடியூசிங் மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர், இராணுவ செலவுகளை குறைக்கிறது. ரிடக்ஷன் ஆஃப் ஹோம் சார்ஜஸ், உள்நாட்டு வரிகளை குறைக்கிறது. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ட்ரையல் பை ஜூரி, நீதிபதி மூலமாக விசாரணையை விரிவு செய்கிறது. ஹோல்டிங் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் இன் இந்தியா அஸ் வெல் அஸ் இன் இங்கிலாந்து, ஒரே நேரத்தில் இந்தியாவிலையும் இங்கிலாந்துலேயும் இந்திய ஆட்சிப்பணி தேர்வுகளை நடந்த IAS IPS மாதிரி தேர்வுகளை நடத்துவது. போலீஸ் ரிஃபார்ம்ஸ், காவல்துறையை சீர்திருத்தம் பண்ணுறது. ரீகன்சிடரேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் லாஸ், அதாவது காடுகள் சட்டத்தை வந்து மறுபரிசீலனை செய்தல். ப்ரொமோஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அன் எண்ட் டு அன்ஃபேர் டேரிஃப் அண்ட் எக்ஸைஸ் டியூட்டிஸ், அதாவது இந்திய தொழிற்சாலைகளின் மேம்பாடு மற்றும் முறையற்ற கட்டணங்கள் வசூல் பண்ணுறது, அந்த தலால் வரிகளை வந்து என்ன பண்ணுறது, முடிவுக்கு கொண்டு வருதல். These show the vast gap between the intents of the upper sections of Indian society and the large mass of common people. இது வந்து இந்திய சமூகத்தின் உயர் அடுக்கு மற்றும் பெருமளவிலான பொதுமக்களிடையே உள்ள ஆர்வங்களில் இடைவெளி அதிகமாக இருப்பதை காட்டுகிறது. அதாவது அப்பர் செக்ஷன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டிலையும் அதிக காமன் பீப்புளுக்கும் உள்ள இடைவெளி வந்து அதிகமாக இருக்கிறத வந்து இது காமிக்குது.
அடுத்த முக்கியமான ஒன்று கொஸ்டின் ஆஃப் பாவர்ட்டி, வறுமை பற்றிய கேள்வி. அக்கார்டிங் டு த இயர்லி காங்கிரஸ் லீடர்ஸ், the economic exploitation of India was the primary reason for the abysmal and the growing poverty of India. Therefore, early Indian nationalists advocated industrialization. அதாவது இந்தியாவில் வளர்ச்சி குறைவாக இருக்கிறதுக்கும் வறுமை அதிகரிக்கிறதுக்கும் என்ன காரணம்னா பொருளாதார சுரண்டல் தான் அப்படின்றத ஆரம்பகால காங்கிரஸ் தலைவர்கள் நம்பினாங்க. இந்தியாவில் தொழில்மயமாக்கல் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இருக்கணும்னா தொடக்க கால இந்தியா இண்டஸ்ட்ரியலைசேஷன் தான் இருக்கணும்னு சொல்லி ஆரம்ப காலத்தில் இந்திய தேசியவாதிகள் வலியுறுத்தினாங்க. மிலிட்டன் நேஷனலிசம், அதாவது தீவிர தேசியவாதம். The method of moderate leaders failed to yield any substantive changes in the British attitude towards the moderate demand of early Indian nationalists. அதாவது தொடக்ககால இந்திய தேசியவாதிகள் மிதவாத கோரிக்கைகள், அந்த கோரிக்கைகள் தொடர்பான ஆங்கிலேயர்களின் அணுகுமுறை குறிப்பிடத்தக்க அளவில் மாறவில்லை. அதனால் மிதவாத தேசியவாதிகளின் திட்டங்கள் தோல்வி அடைஞ்சிருச்சு. அவங்களுடைய பிரிட்டிஷ்காரோட அணுகுமுறை மாறாதனால தான் இவங்களுடைய இது என்ன ஆயிடுச்சு, தோல்வி அடைஞ்சிருச்சு. தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட தலைவர்களின் குழுனால தான் அந்த குழுனால தான் இவர்கள் விமர்சிக்கப்பட்டாங்க. மனுக்கள் மற்றும் கோரிக்கைகள் கொடுக்கறதை விட அப்பர் பீப்புளுக்கும் பொதுமக்கள்கிட்ட இந்த இடைவெளியை குறைப்பதற்கு இந்த தீவிர தேசியவாதிகள் என்ன பண்ணாங்கன்னா சுய உதவியில் அதிக கவனம் செலுத்தினாங்க. சமய அடையாளங்களையும் பயன்படுத்தினாங்க. அவங்களோடது என்னது, நம்ம மனுக்கள் கொடுக்குறதுனாலலாம் ஒன்றுமே நடக்காது, நம்ம என்ன பண்ணணும், இவங்கள்ட்ட இடைவெளியை நீக்கணும் அப்படின்றதுக்காக சமய அடையாளங்களையும் பயன்படுத்தினாங்க, அதிக கவனம் செலுத்தினாங்க. பாருங்கள், அடுத்து சுரண்டல் இல்லாத ஊழல் இல்லாத ஆங்கில கொள்கைகளை எதிர்த்து போராடுவதற்கு தீவிர தன்மை கொண்ட நேரடி செயல் திட்டங்கள் தேவை. அதாவது இந்த ஆங்கில கொள்கையை எதிர்த்து போராடுறதுக்கு என்ன வேணும், நேரடி தீவிரத்தன்மை கொண்ட நேரடி செயல் திட்டங்கள் தேவை தேவைன்னு பிரச்சாரம் செய்தவர்களுக்கு வங்கப்பிரிவினை ஒரு உந்துதலாக அமைந்தது. அதாவது பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்கப்பிரிவினை. 1899 இந்தியாவுடைய வைஸ்ராயாக ஹர்சன் பிரபு நியமிக்கப்பட்டார். இவர் என்ன பண்ணார்னா இந்த இந்திய அறிவாளர்கள் மூலமாக பஞ்சம் மற்றும் பிளேக் பிரச்சனைகளை கையாளுறதை விட்டுட்டு உள்ளாட்சி அமைப்புகள், அதே மாதிரி உயர்கல்வி நிறுவனங்களுடைய தன்னாட்சி ஆயிற்றை குறைச்சி மதிப்பிடுறது, பத்திரிகை சுதந்திரத்தை தடுக்கிறது, இந்த மாதிரி அடக்கி ஆளக்கூடிய நடவடிக்கையில் தான் ஹர்சன் பிரபு பண்ணிக்கிட்டு இருந்தார். 1905 வங்கப்பிரிவினை ரொம்ப என்ன பண்ணாங்க, ஒரு அதிருப்தி ஏற்பட்டுச்சு. இந்தியா முழுவதும் என்ன பண்ணாங்க, விரிவான போராட்டங்கள் பரவுறதுக்கு இந்த பிரிவினை முக்கிய காரணமாக இருந்ததோடு இல்லாமல் இந்திய தேசிய இயக்கத்துக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்குச்சு. அதே சமயம் இந்து முஸ்லீம் இவங்கள்ட்ட பிளவை ஏற்படுத்தி பெங்காலில் இங்கிலீஷ் ஆட்சிக்கு எதிராக நடந்த அரசியல் நடவடிக்கைகளை அடக்கிறதுக்காக தான், அதாவது பிரிட்டிஷ்காரங்களுக்கு அகெயின்ஸ்டாக நடந்த அரசியல் நடவடிக்கை அடக்கிறதுக்காக தான் இந்த வங்காள பிரிவினை என்ன பண்ணாங்க, பெங்காலை பிரித்தாங்க. ஹிந்து முஸ்லீம் டிவைடு, இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கிறது பாருங்கள். அந்த பெங்காலிஸ் அவங்களுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தி தேசிய இயக்கத்தை அப்படி பலம் இல்லாமல் செய்கிறது தான் வங்காள் பிரிவினையோட முக்கிய நோக்கம். பெங்காலை ரெண்டாக பிரித்து அந்த நிர்வாக பிரிவின் கீழ் வச்சது மூலமாக பெங்கால் ஸ்பீக்கிங் பீப்புள், அதாவது வங்காள மொழி பேசக்கூடிய மக்களை ஒரு லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி அப்படின்னு மொழி சிறுபான்மையினர் அப்படின்ற தகுதிக்கு என்ன பண்ணார் ஹர்சன் பிரபு, அவங்களுடைய தகுதியை குறைச்சிட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் முகலாயர்களோட ஆட்சி காலத்தில் கூட அனுபவிக்காத ஒற்றுமையை முஸ்லீம்கள் ஈஸ்ட் பெங்கால் அப்படின்ற ஒரு புதிய மாகாணத்தில் அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார் ஹர்சன் பிரபு உறுதி கூறினார். இந்த மத அடிப்படையில் வங்காள மக்களை பிரிக்க நினைத்த பிரிவினை செயல், இந்த செயல் மத அடிப்படையில் பெங்கால் பீப்புளை பிரிக்க நினச்சாங்க. அவர்களை பிரிக்கிறதுக்கு பதிலாக இது ஒன்றிணைச்சு ஒற்றுமையாக்கிடுச்சு. வங்காள அடையாளத்தை உணர்வு பெருமையுடன் உருவாக்க அவங்களுடைய ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கு ரீஜனல் லாங்குவேஜ், வெர்னாக்குலர் லாங்குவேஜ்
வட்டார மொழி பத்திரிகைகளின் வளர்ச்சியும் என்ன பண்ணாங்க, முக்கிய காரணமாக இருந்துச்சு. ஆன்டி பார்ட்டிசன் மூமெண்ட், இந்த பிரிவினைக்கு எதிரான இயக்கங்கள். இந்த வங்காள பிரிவினை பற்றி யோசனை கூறப்பட்ட நிலையிலேயே அந்த இதில் என்ன பண்ணாங்கன்னா, மித தேசியவாதிகளும் தீவிர தேசியவாதிகளும் ரெண்டு பிரிவு தலைவர்கள் என்ன பண்ணாங்க, 2 பேருமே அதை விமர்சனம் செஞ்சாங்க. ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த எதிர்ப்பு பிரச்சனை, அந்த பிரிவினைவாத எதிர்ப்பு பிரச்சாரம் வந்து இங்கிலாந்தில் பொது கருத்தை மாற்றும், அவங்களுடைய என்னென்னா இது மக்களுடைய பொது கருத்தை மாற்றணும் அப்படின்ற குறிக்கோளில் தான் இது பயன்படுத்தினாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணாங்க, இந்த செய்தி பிரச்சாரங்கள், மனுக்கள் கொடுக்கறது, பொதுக்கூட்டங்கள் இவற்றின் மூலமாக இந்த பிரிவினைக்கு எதிராக அவர்கள் போராட்டம் நடத்தினாங்க. ஆனாலும் வந்து என்னது, விரிவான ஆர்ப்பாட்டங்கள் நடந்தாலுமே 1905 ஜூலை 19 வந்து என்ன பண்ண, வங்காள பிரிவினை வந்து ஏற்பட்டுச்சு. இந்த பாடிஸ்னா பெங்கால் பார்த்திங்கன்னா அதோடைய தேசியவாத தலைவர்கள் வந்து இந்த வங்க பிரிவினையை அவங்களால நிறுத்த முடியலை. தங்களுடைய அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, தங்களுடைய கருத்து எண்ணங்களை வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆர்ப்பாட்டத்துக்கு பதிலாக என்ன பண்ணலாம், புதிய வழிமுறையை வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தாங்க. அதாவது பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிக்கிறது, இதில் வந்து இது பிரிட்டிஷ்க்கு என்ன பண்ணலாம், பாய்காட் பண்ணலாம் அப்படின்னு அது ஒரு மெத்தடாக வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. இதன் மூலமாக அந்த பிரிவினையை எதிர்க்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனாலும் சுதேசி இயக்கத்தோட கொள்கை வந்து பெங்கால் பிரிவினை வந்து திரும்ப பெறுறதில் வந்து இன்னமும் அவங்களால ஒரு நிலையான முடிவு எடுக்க முடியாமல் இருந்தாங்க. முழுமையான மறைமுகமாக எதிர்ப்பை துவங்கிறதுக்கு இந்த பிரச்சாரத்தை பயன்படுத்துறதுக்கு வந்து மித தேசியவாதிகள் வந்து ஆதரவு கொடுக்கல. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த தீவிர தேசியவாதிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, பெங்காலை தாண்டி இந்த இயக்கத்தை வந்து எல்லா இடங்களையும் விரிவு செய்கிறதுக்காக மிகப்பெரிய அளவில் வந்து போராட்டத்தை துவங்குறதுக்கு ஆதரவாக இருந்தாங்க. இருந்தாலும் 1905 அக்டோபர் 16 வந்து பெங்கால் வந்து அதிகாரப்பூர்வமாக என்ன பண்ணிட்டாங்க, பிரிச்சுட்டாங்க. அந்த நாள் வந்து ஒரு துக்க நாளாக அறிவிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கானவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த கங்கா ரிவரில் போய் புனித நீராடியதோடு வந்தே மாதரம் பாடலை பாடினபடி என்ன பண்ணாங்க, கல்கத்தாவுடைய சாலைகளில் வந்து அப்படியே அப்படியே ஒரு பேரணியாக ஊர்வலமாக போனாங்க. பாய்காட் அண்ட் சுதேசி மூமெண்ட் இன் பெங்கால் 1905-1911. அதாவது பெங்காலில் வந்து புறக்கணிப்பும் சுதேசி இயக்கம் எப்படி இருந்துச்சு. பாய்காட் அண்ட் சுதேசி ஹேட் எ இன்டர்லிங்க், அதாவது புறக்கணிப்பும் சுதேசி இயக்கம் வந்து இந்தியாவுடைய கொள்கைகளை திட்டத்தின் ஒரு பகுதியாக எப்போதும் ஒன்று கொண்டு இணைந்தே தான் இருந்துச்சு. பெங்கால் வந்து சுதேசி இயக்கத்தில் வந்து 4 மேஜர் ட்ரெண்ட், 4 முக்கிய போக்குகள் காணப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு என்னென்னா மாடரேட், மிதவாத போக்கு. இவங்க அந்த மாடரேட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, பிரிட்டிஷ் ஆட்சி வந்து அவங்களுடைய ஜஸ்டிஸ் மற்றும் டெமோக்ரஸி ஆகிட்டு மீது நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஒரு தனிப்பட்ட இயக்கத்தின் மூலமாக மட்டும் என்ன செய்ய முடியாது, பிரிட்டிஷ் ஆட்டிலிருந்து அதிகாரத்தை மீட்டெடுக்க முடியாது அப்படின்றத வந்து இந்த தேசியவாத தலைவர்கள், அந்த மாடரேட்ஸ் வந்து ரொம்ப நம்பினாங்க. அதனால் அவங்க வந்து இந்த புறக்கணிக்கிறது, சுதேசி இயக்கம் இதிலேருந்து அவங்களுக்கு வந்து நம்பிக்கை ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி, ஆக்கப்பூர்வ சுதேசி. அதாவது இந்த மாடரேட்ஸ் மித தேசியவாதிகளின் அவங்களுடைய தோல்வியும் சாதாரண அணுமுறையும் நிராகரித்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சுய உதவியில் வந்து கவனம் செலுத்தினாங்க. எப்படின்னா என்னென்ன மாதிரிலாம் சுய உதவினா, சுதேசி தொழில்கள், தேசிய பள்ளிகள், நடுவர் நீதிமன்றம் மற்றும் கிராமங்களில் ஆக்கப்பூர்வமான திட்டங்கள், இதன் மூலமாக சுய உதவியில் வந்து அவங்க கவனம் செலுத்தினாங்க. இது பெரும்பாலும் அரசியல் சாராமல் தான் இருந்துச்சு. இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசின்னு என்னது, ஆக்கப்பூர்வ சுதேசி. இது வந்து மித தேசியவாதிகளின் சுய தோல்வியையும் சாதாரண அணுகுமுறையும் நிராகரித்தாங்க. அதே சமயம் வந்து இவங்க சுய உதவியில் வந்து கவனம் செலுத்தியது. எப்படின்னா சுதேசி தொழில்கள், தேசிய பள்ளிகள், நடுவர் நீதிமன்றம் மற்றும் கிராமங்களில் ஆக்கப்பூர்வ திட்டங்கள், இதன் மூலமாக என்ன பண்ணாங்கன்னா சுய உதவியில் கவனம் செலுத்தினாங்க. இது பெரும்பாலும் அரசியல் அல்லாமல் தான் இருந்தது. அடுத்து மிலிட்டன் நேஷனலிசம், தீவிர தேசியவாதம். அதாவது அரசியல் இல்லாத ஆக்கப்பூர்வ திட்டங்களில் வந்து இந்திய தேசியவாதிகள் ஒரு பிரிவினர் ஓரளவு நம்பினாங்க. அதாவது அரசியல் இல்லாத திட்டங்களில் சுய உதவி போன்ற யோசனையை வந்து அவங்க என்ன பண்ணாங்க, வேடிக்கையாக தான் நினச்சாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்நிய பொருள்களை புறக்கணிக்கிறதுல வந்து கவனம் செலுத்தினாங்க.
சுய உதவின்றதெல்லாம் வேஸ்ட்டு, அந்நிய பொருள்கள் என்ன பண்ணணும், புறக்கணிச்சிருவோம், பாய்காட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அதான் ரெவல்யூஷனரி டெரரிசம் அப்படின்னா என்னென்னா, புரட்சிகர தேசியவாதம் என்னென்னா ஆங்கில ஆட்சியை வந்து முற்றிலும் என்ன செய்யணும், தீவிரமாக எதிர்க்கிறது தான், எதிர்த்து சண்டை போடுறது தான் ஒரு இந்த மெத்தடு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த சுதேசிக்கு எதிராகவோ நம்மளுடைய நாட்டு மக்களுடைய கொள்கைகளுக்கு எதிராகவோ அடக்குமுறையை கொண்ட பிரிட்டிஷ் அதிகாரிகளை வந்து குறி வச்சு என்ன செய்யணும், அதிகாரிகளை குறி வச்சு இந்த வன்முறை நடந்துச்சு. இது வந்து என்ன, பொதுமக்கள் இயக்கத்திலேருந்து தனிநபர் செயல்பாட்டிற்கு மாற்றம் பெற்றாங்க. அதாவது பொதுவான ஒரு அமைப்பை இது பண்ணாமல் தனி நபர்களை என்ன பண்ணணும், குறி வச்சு தாக்குனாங்க. பாசிவ் ரெசிஸ்டன்ஸ், மறைமுக எதிர்ப்பு அப்படின்னா என்னதுதான், பெங்கால் பிரிவினை வந்து பெங்கால் பிரிவினையை வந்து திரும்ப பெறுறது என்னது ரொம்ப அது ஒரு சரியாக இல்லாததுனால 1906 வந்து சுதேசி இயக்கம் என்ன பண்ணாலும் வேறு டைரக்ஷனில் வேறு மாதிரி கொள்கைகளை கொண்டு போக தொடங்கினாங்க. அரசியல் சுதந்திரம் அல்லது இந்தியாவில் தன்னாட்சி பெற்ற சிந்தனையை இந்த இயக்கங்களுடைய தலைவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அரசியல் சுதந்திரம் இல்லாட்டி இந்தியாவில் தன்னாட்சி பெற்ற சிந்தனையை பிரச்சாரப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாங்க. இதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சுதேசி இயக்கம் வந்து 4 முக்கிய அம்சங்களே கொண்டிருந்துச்சு. 4 முக்கியமான வழிகளில் போனாங்க. ஒன்று வந்து அந்நிய பொருள்களை புறக்கணிக்கிறது, செகண்ட் வந்து அரசு பள்ளிகள் கல்லூரிகளை புறக்கணிக்கிறது, நீதிமன்றங்கள் அவங்க கொடுத்த பட்டங்கள் மற்றும் அரசு சேவைகளை புறக்கணிக்கிறது, அடுத்து வந்து சுதேசி தொழிற்சாலைகளை வந்து மேம்படுத்துறது, இன்னொன்று வந்து ஒரு அளவு பொறுத்துக்கிற அளவு தாண்டி அதுக்கு மேலே ஆங்கிலேயர் அடக்குமுறை இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், ஆயுதமேந்தி போராடலாம் அப்படின்றதான் இந்த 4 அம்சங்களில் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வலுவான நிர்வாகம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து இராணுவ பலமில்லாத மக்கள் இருக்காங்க. இந்த நிலைமையில் வந்து மறைமுக எதிர்ப்புன்றது என்னது நடைமுறை சாத்தியம் இல்லாமல் போச்சு. இதனால் இது எப்படி இவங்க எதிர்ப்பை தெரிவிக்கலாம்னு நினச்சாங்கன்னா, நான் கோஆப்ரேஷன் அண்ட் டிஸ்ஒபீடியன்ட், அதாவது ஒத்துழையாமை மூலமாகவும் அதை கீழ்ப்படியாத நிலைமையின் மூலமாக அதை மட்டும்தான் எதிர்ப்பை வந்து தெரிவிக்க இயலும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. மிலிட்டன் நேஷனலிசம், தீவிர தேசியவாதம். பஞ்சாபில் வந்து லாலா லஜபதி ராய், மகாராஷ்டிராவில் வந்து பாலகங்கார திலக், பெங்காலில் வந்து பிபின் சந்திரபால், இவங்க 3 பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா லால் பால் ட்ரிமிட்ரேட் அப்படின்னா மூவர், அந்த லால் பால் மூவர் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரையும் சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த சுதேசி இயக்கத்தப்ப தீவிர தேசியவாதத்தின் தீவிர தேசியவாதம் எங்கெங்கெல்லாம் நடந்துச்சுன்னா பஞ்சாப், மகாராஷ்டிரா, பெங்கால் ஆகிய இடத்துல தான் உருவாகுச்சு. இந்த வ.உ. சிதம்பரனார் என்ன பண்ணார், அவர் சுதேசி இயக்கத்தை ஆரம்பித்தார். எப்படி ஆரம்பித்தாருன்னா, சவுத் இந்தியாவில் வந்து சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார் தூத்துக்குடியில். இதன் மூலம் அவர் சுதேசி இயக்கத்துக்கு ஆதரவு கொடுத்தாரு. அதாவது சுராஜ் ஆஃப் பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ், சுராஜ்யம் உள்ளது அரசியல் சுதந்திரம். ஆனால் ஒன் ஆஃப் த காமன் கோல் என்னது, இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸோட காமன் கோல் என்னென்னா அச்சீவ் சுராஜ் ஆர் செல்ஃப் ரூல், சுராஜ்யம் மட்டும் சுயாட்சி பெறணுங்கிறது தான். ஆனால் அவங்கள்ட்ட வந்து இந்த சுராஜ் அப்படின்ற வார்த்தை வந்து ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி கருதுனாங்க. திலக் என்ன சொல்கிறாரு, சுராஜ் வாஸ் த அட்டைன்மெண்ட் ஆஃப் கம்ப்ளீட் அட்டானமி அண்ட் டோட்டல் ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபாரின் ரூல். சுராஜ்யம்ன்றது என்னது, ஃபுல்லாக என்ன பண்ணணும், தன்னாட்சி மற்றும் அந்நிய ஆட்சி வந்து முழுமையாக விடுதலை பெறுறது தான் அப்படின்னு சொல்கிறார். இருந்தாலும் இந்த மாடரேட்ஸ் தீவிரவாதிகள் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, எல்லா இயக்கங்களையும் வந்து விமர்சனம் பண்ணுறவங்களாக தான் இருந்தாங்க. இதனால் வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த மிதவாதிகள் வந்து தேசியவாதிகள் மீது ரொம்ப இரக்கத்தோடு இருந்தாங்க, ரொம்ப இரக்கம் காமிச்சாங்க. அதே சமயத்தில் வந்து அரசியல் படுகொலைகள் மற்றும் தனிநபர்களுடைய தீவிரவாத செயல்களை வந்து இவங்க பார்த்துட்டு என்ன செய்யலை, அவங்க வந்து ஏற்றுக்கிறல, அவங்களே இரக்கம் காமிச்சாங்க. அதுக்காக அரசியல் படுகொலையெல்லாம் பண்ணால் வந்து அவங்க பார்த்துட்டு சும்மா இருக்கலை. இந்த பிரிட்டிஷ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் ப்ரூட்டலி க்ரஷ்டு த சுதேசி மூமெண்ட் பை ஜெயிலிங் ப்ராமினன்ட் லீடர்ஸ் ஃபார் லாங் ஸ்பெல்ஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட். ரெவல்யூஷனரிஸ் வேர் ஹேங்க்டு டு டெத், த ப்ரெஸ் வாஸ் க்ரஷ்டு. அதாவது சுதேசி இயக்கத்தை ரொம்ப என்ன பண்ணாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து அடக்கிட்டாங்க. முக்கியமான தலைவர்களை வந்து ரொம்ப காலத்துக்கு சிறையில் அடைச்சிட்டாங்க. புரட்சிக்கு வந்தவங்களெலாம் தூக்கில் தொங்க விட்டாங்க. பத்திரிகை சுதந்திரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அடக்கிட்டாங்க. அது இந்திய தேசிய இயக்கம்
இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து எப்போ அதுக்கு புத்துயிர் அதை புத்துயிர் பெற்றுச்சுன்னா இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டை ஆரம்பித்தப்ப. இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டை யார் ஆரம்பித்தாங்க? லோகமானிய திலக் அண்ட் அன்னி பெசன்ட். வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டில் வந்து இந்தியா கலந்துக்கிட்டது தான் இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டு ஏற்படுறதுக்கு முக்கியமான பின்னணியாக இருந்துச்சு, பேக்ரவுண்டாக இருந்துச்சு. 1914 பார்த்திங்கன்னா பிரிட்டன் வந்து ஜெர்மனிக்கு அகெயின்ஸ்டாக வார் டிக்ளேர் பண்ண பொழுது இந்த மாடரேட் லீடர்ஸும் மிலிட்டன் லிபரல் லீடர்ஷிப் இவங்க 2 பேரும் தான் பிரிட்டிஷ்காரருக்கும் ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கு பதிலாக பிரிட்டிஷ்காரங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து இந்த பிரிட்டிஷர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த ஹெல்ப்பு பதிலாக உங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து செல்ஃப் கவர்மெண்ட்டு தரோம், அதாவது ஹோம் ரூல் தன்னாட்சி தர்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் பார்த்திங்கன்னா ஆனால் வந்து இந்த பிரிட்டிஷ் அரசு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய நிறைய அந்த இந்தியாவில் வந்து நிறையா ட்ரூப்ஸ் ஆர்மிலாம் அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட்டாக. ஆனால் அவங்களுடைய அந்த செல்ஃப் கவர்மெண்ட் பற்றி பிரிட்டிஷ் அரசு எந்த உறுதியுமே இல்லாமல் இருந்துச்சு. இந்தியாவில் வந்து நம்மளுடைய செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு தேவையானதை வந்து பிரிட்டிஷ்காரங்க கொடுக்காம அதுக்கு உதவாமல் பிரிட்டிஷ் அரசு ஏமாத்துறதுனால அவங்களுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்றக்காக தான் ஒரு புதிய மக்கள் இயக்கம் உருவாக்கணும்னு சொல்லி எல்லா மக்களையும் ஒன்று திரட்ட ஆரம்பித்தாங்க. டுவர்ட்ஸ் சார்ட்டிங் எ காமன் பாத், அதாவது பொதுப்பாதையை நோக்கி எப்படி போகிறாங்க அப்படின்னா, காங்கிரஸில் வந்து 1916 வந்து அவங்களுடைய ஆனுவல் செஷன் நடந்துச்சு. அப்போ வந்து 2 முக்கிய மாற்றங்களோடு தொடங்குச்சு. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தீவிரத்தன்மை கொண்ட அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குழுவுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்தாங்க. யார்னா முக்கியமான மாடரேட் லீடர்ஸ் ஃபெரோஷா மேத்தா, கோகலே. இவங்க 2 பேருமே அவங்க 2 பேரோட மறைவு 1915 ஏற்பட்டுச்சு. இன்னொரு மாற்றம் என்னென்னா, இந்த காலனி ஆதி அரசாங்கத்துக்கு எதிராக சரியா ஒரு பொதுவான அது அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பொதுவான கருத்தை நோக்கி வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த தேசியவாதிகளை வந்து கட்டாயப்படுத்தி அவங்கள எல்லாமே வந்து ஒரே நோக்கத்துக்காக ஒன்று திரட்டினாங்க. ஏன்னா அன்னி பெசன்ட் அவங்களுடைய புகழ் வந்து அதிகரிச்சுட்டே வந்துச்சு. அது ஒரு காரணம். அந்த மாடரேட் லீடர்ஸ் இறந்த ஒரு காரணம், அன்னி பெசன்ட் வந்து பாப்புலர் ஆகிட்டே வந்தது இன்னொரு காரணம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த லக்னோவில் நடந்த காங்கிரஸ் 1916 நடந்துச்சு லக்னோ காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் செஷனில் பார்த்திங்கன்னா இந்த தேசியவாத குழுவினர்கள் இருக்காங்கள்ல, அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அவங்களையும் தீவிரவாதிகளையும் என்ன பண்ணாங்க, அந்த கட்சியில் வந்து சேர்த்துக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. 1916 பாருங்கள், ஏப்ரல் மந்த் வந்து இந்த பாலகங்காதர திலக் தன்னுடைய வந்து ஃபஸ்ட்டு ஹோம் ரூல் மூமெண்ட்டை ஏற்படுத்தினார். 1916 செப்டம்பர் மாதம் இந்த அன்னி பெசன்ட் வந்து காங்கிரஸ் கட்சியோடைய ஆதரவு இல்லாமையே ஒரு ஹோம் ரூல் மூமெண்ட்டை ஆரம்பித்தாங்க. எதுக்காகன்னா, அவங்களோட ஆதரவாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தொடர்ந்து கோரிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு இவங்க காங்கிரஸ் கட்சியோட ஆதரவு இல்லாமையே ஹோம் ரூல் மூமெண்ட்டை ஆரம்பிக்க முடிவு செஞ்சாங்க. இந்த 2 அமைப்புகளுமே, அதாவது இவர் திலகர் தொடங்கினதும் இந்த அன்னி பெசன்ட் அம்மையார் தொடங்கினது 2மே வந்து சுதந்திரமாக செயல்பட்டுச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய அந்த தீவிரமான பிரச்சார இயக்கத்தை வந்து எப்படி நடத்துறதுக்காக தன்னாட்சி இயக்கங்கள் எதன் மூலமாலாம் அவருடைய கருத்துக்களை பரப்புனாங்கன்னா, ப்ரெஸ்ஸு, ஸ்பீச்சஸ், பேச்சுக்கள் மூலமாக, பப்ளிக் மீட்டிங்ஸ், பொதுக்கூட்டங்கள், லெக்சர் கொடுக்குறது, டிஸ்கஷன் நடத்துறது, டூரிங் இன் ஃபேவர் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட், தன்னாட்சி இயக்கத்துக்கு ஆதரமாக வந்து பல்வேறு இயக்கங்களுக்கு போகிறது, இந்த மாதிரி தான் அந்த தீவிர கருத்துக்களை வந்து இயக்கத்துடைய கருத்துக்களை பரப்புனாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த இளைஞர்களை அதிக எண்ணிக்கையில் வந்து இந்த இதில் சேர்க்குறக்காண்டி, இந்த இயக்கத்தை வந்து அதிக எண்ணிக்கையில் இளைஞர்களை சேர்க்குறக்காகவும், இந்த இயக்கத்தை வந்து கிராம பகுதிகளுக்கு கொண்டு போகிறதுலையும் 2 அமைப்புகளுமே வந்து சிறப்பாக செயல்பட்டுச்சு. இந்தியாவில் வந்து ஹோம் ரூல் மூமெண்ட்டு பெரும்பான்மையான அதோடைய கருத்துக்கள்லாம் எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னா, அயர்லாந்தில் உள்ள ஹோம் ரூல் மூமெண்ட்டில் உள்ள கருத்துக்களை தான் இங்கே நிறைய அதிகமாக கொண்டு வந்து தான் இங்கே ஆரம்பித்தாங்க. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி ஹோம் ரூல் மூமெண்ட் சரியா.
அதோடைய நோக்கம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னாட்சி இயக்கத்தின் குறிக்கோள்கள் டு அட்டைன் செல்ஃப் கவர்மெண்ட் வித்தின் த பிரிட்டிஷ் எம்பையர் பை யூஸிங் கான்ஸ்டியூஷனல் மீன்ஸ், அதாவது அரசியலமைப்பு வழிகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் பேரரசுக்குள்ளேயே தன்னாட்சி அடைகிறது. இது இப்போ இந்த அன்னிபெசன்ட் அம்மையார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐ மீன் பை செல்ஃப் கவர்மெண்ட் தட் த கண்ட்ரி ஷால் ஹாவ் எ கவர்மெண்ட் பை கவுன்சில்ஸ் எலெக்டட் பை த பீப்புள் எலெக்டட் வித் த பவர் ஆஃப் த பர்ஸ் அண்ட் த கவர்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த ஹவுஸ். அதாவது தன்னாட்சியின் மூலமாக தான் இந்த நாடு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சபைகளை கொண்ட அரசாக இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அதிக அதிகாரத்தை கொண்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட சபையும் அந்த சபையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அரசும் அமையும். இந்தியா should demand self-government not based on loyalty to the British government or as the reward for her services in the war, but as the right based on the principle of national self-determination. அதாவது பிரிட்டிஷ் அரசுக்கு உள்ள விசுவாசத்தை, நாங்கள் வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு விசுவாசமாக இருந்தோம் அந்த பேஸ்லையும் இல்லாமல் அந்த பேசிக்லையும் இல்லாமல், இன்னொன்று வந்து நாங்கள் போரில் வந்து நாங்கள் அந்த வாரில் வந்து இந்தியா நாங்கள் நிறையா அவங்களுக்கு சேவை செஞ்சுருக்கோம், அதுக்கு எங்களுக்கு ரிவார்டு கொடுங்க அப்படின்றதுலேயும் இல்லாமல் அவங்களுடைய உறுதி அடிப்படையில் செல்ஃப் டிட்டர்மினேஷன், தன்னுறுதி அடிப்படையில் வந்து என்ன செய்யணும், இந்தியாவுக்கு தன்னாட்சி கிடைக்கணும். அதாவது பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட நாங்கள் உங்களுக்கு சேவை செஞ்சோம், எங்களுக்கு ரிவார்டு கொடுங்க, உங்களுக்கு விசுவாசமாக இருந்தோம், அதுக்கு பதில் அந்த தன்னாட்சி கொடுங்க அப்படின்னு கேட்காம அவங்க எல்லாருமே சேர்ந்து தன்னுறுதி செல்ஃப் டிட்டர்மினேஷன் அடிப்படையில் தான் இந்தியாவுக்கு தன்னாட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அன்னிபெசன்ட் சொன்னாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த செல்ஃப் கவர்மெண்ட் அந்த பகுதியில், இந்த தன்னாட்சி பகுதியில் வந்து செல்ஃப் டொமினியன் அந்தஸ்து அந்த தகுதியை வந்து அடையணும். ஆஸ்திரேலியா, கனடா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து அதுக்கெலாம் பிறகு நம்மளுடைய இங்கே வந்து நம்ம டொமினியன் அந்தஸ்து கொடுத்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அவங்களுடைய அந்த கோல், அவங்களுடைய இலக்குகளை எப்படி அடையணும்னா, வன்முறை இல்லாமல் அரசியல் சாசன வழிமுறைகளை கையாளணும். காந்தி சொன்னார்ல, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி வருதுன்னு சொல்லிட்டு, வன்முறை இல்லாத முறையில் அரசியல் சாசன வழிமுறையில் தான் நம்மளுடைய இலக்குகளை அடையணும். இதுதான் வந்து இந்த செல்ஃப் ஹோம் ரூல் மூமெண்ட்டோடைய அப்ஜெக்டிவ்ஸ். லக்னோ பேக்ட் 1916 நடந்துச்சு, லக்னோ ஒப்பந்தம். அதாவது இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டும் அதை அடுத்து வந்த மிதவாதிகள், மாடரேட்ஸ் மற்றும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அவங்களுடைய இணைப்பு, 2 பேர் பிரிஞ்சிருந்தாங்கன்னா 2 பேர் இணைக்கிறது. இதன் காரணமாக முஸ்லீம்களில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இதான் வந்து லக்னோ ஒப்பந்தம். இந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு. லக்னோ பேக்டில் வந்து பார்த்திங்கன்னா, காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீக்கும் இந்தியாவில் வந்து என்ன பண்ணாங்க, 2 பேருமே வந்து இந்த ஹோம் ரூல் தன்னாட்சியை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக முஸ்லீம்களுக்கு தனி தொகுதிகளை தனி தொகுதி கொடுக்கணும் அப்படின்றத காங்கிரஸ் ஏற்றுக்கிடுச்சு. அதாவது முஸ்லீம்ஸ் வந்து இந்த தன்னாட்சியை ஏற்றுக்கிட்டாங்க, அதுக்கு பதிலாக அவங்களுக்கு தனி தொகுதி கொடுக்கணும் அப்படின்ற திட்டத்தை காங்கிரஸ் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இதுக்கு பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ண, பிரிட்டிஷ் ரெஸ்பான்ஸ், பிரிட்டிஷ்காரங்க பதில் நடவடிக்கை எப்படி இருந்துச்சுன்னா, இந்த செல்ஃப் கவர்மெண்ட், அதாவது தன்னாட்சி இயக்கம், ஹோம் ரூல் மூமெண்ட் ஏற்படுறதுக்கு ஆங்கிலேயர்களுடைய அதுக்கான திட்டத்துக்கு வந்து ஆங்கிலேயருடைய பதில் நடவடிக்கை வந்து ஒரு நிரந்தரமானதாக இல்லாமல் இருந்துச்சு. சரியா? அதனால் என்ன பண்ணாங்கன்னா, உள்ளாட்சி அமைப்புகளில் அந்த இந்தியா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அமைப்பில் வந்து இந்தியர்கள் அதிக எண்ணிக்கையில் இடம்பெற செய்கிறதுக்காக சீர்திருத்தம் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை எழுப்புனாங்க. இந்த சுவராஜ்யம் வேணும் அப்படின்றது என்ன பண்ணாங்கன்னா, அன்னிபெசன்ட் வந்து திலகரும் அன்னிபெசன்ட் அம்மையாரும் வந்து கொண்டு வந்தாங்க. நாடு சுவராஜ்யம் தேவை அப்படின்றத வந்து குரல் எழுப்புனாங்க அதுக்கு ஆதரவாக. இதனால் இந்த பிரிட்டிஷ் அரசு என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கான முயற்சி எடுக்காமல் அந்த தலைவர்கள் 2 பேரையும் தனிமைப்படுத்தி அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்கள வந்து பழி வாங்கக்கூடிய எண்ணத்தில் அவங்களை வந்து செயல்பட விடாமல் தடுக்கும் அந்த பழைய திட்டத்தை தான் ஆங்கில அரசு வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து பயன்படுத்தினாங்க. மாண்டேகு ஜேம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் 1919 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு மாண்டேகு ஜேம்ஸ்போர்ட் ரிஃபார்ம் சீர்திருத்தத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதன் மூலமாக இந்தியா வந்து செல்ஃப் கவர்மெண்ட்டை நோக்கி படிப்படியாக முன்னேறும் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுக்குறாங்க.
இவங்களோட இந்த உறுதிமொழி வந்து அவங்களோட இந்திய தேசலிஸ்ட்டை வந்து பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தி பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்மளை வந்து ஏதோ ஏமாற்றுறாங்க அப்படின்னு நினச்சாங்க. இதனால இவங்க வந்து புரட்சி பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரவுலட் சட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க 1990. இந்த சட்டத்தின்படி என்னென்னா விசாரணை இல்லாமல் எவர் வேணாலும் கைது செய்யலாம் அப்படின்றது இந்த சட்டத்துடைய நோக்கமே, ரவுலட் ஆக்டோட நோக்கம். இதன்படி தான் சத்யபால், சாஹிபுதீன் கிச்லு அப்படின்ற 2 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணதை எதிர்த்து தான் வந்து நம்ம மக்கள் வந்து பஞ்சாபில் அம்ரிஸ்டர் இடத்துல ஜாலியன்வாலாபாக் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் லெசனில் விரிவாக படிப்போம். இப்போ இந்த வீடியோவை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். கீழே கொஸ்டின்ஸ்க்கு வந்து சரியாக ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.